நம்மளுக்கு 437 ஓட்டு வந்திருக்கு மொத்தம் 235. ஆனா பாரதிய ஜனதாவுக்கு ஒரு 148 ஓட்டு. நாவக்கான்னு ஒரு கட்சி, அது ஒரு வேட்பாளர். அந்த வேட்பாளர் யாருனாலும் தெரியும் உங்களுக்கு. அந்த வேட்பாளரே தெரியாம முருகான்னு சொன்ன அந்த முருகனுக்கு இன்னைக்கு போட்டீங்க 406 ஓட்டு இந்த பூத்துல போட்டிருக்காங்கன்னா அப்ப எவ்வளவு அறியாம, எவ்வளவு மாய, எவ்வளவு மயக்கம். இந்த மக்களுக்கெல்லாம் என்னுடைய தலைவர் என்னெல்லாம் செய்திருக்காரு. அந்த தலைவர் மறந்துட்டீங்க, கலைஞரை மறந்துட்டீங்க, எங்களுடைய தலைவரை ஸ்டாலினை மறந்துட்டீங்க, எங்க எம்பி கனிமொழி எம்பியை மறந்துட்டீங்க. இதெல்லாம் மறந்துட்டு அவருக்கு ஒரு எனக்கு 437 போட்டீங்க, அதிகமான ஓட்டு தான். 406 ஓட்டு அவனுக்கு வந்திருக்குன்னா எங்க கட்சிக்காரங்க தப்பு பண்ணிட்டாங்க. என்ன காரணத்துக்காக நீங்க போட்டீங்க? இப்படி பல்வேறு மாயையில இன்னைக்கு தமிழ்நாடு மாட்டிருக்கு. இன்னைக்கு முதலமைச்சரா இருந்த இடம் இந்த யாரெல்லாம் இருந்திருக்கா? காமராஜர் இருந்திருக்காரு, அண்ணா இருந்திருக்காரு, எம்ஜிஆர் இருந்திருக்காரு, அந்த மாதிரி ஜெயலலிதா இருந்திருக்காங்க, எடப்பாடி இருந்திருக்காரு. ஆனா இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கிற முதலமைச்சர் என்னைக்காவது உங்களுக்கு வந்து 100 பைசா 100 பைசானா ஒரு ரூபாய் தான். இவர் நடிகரா சம்பாதிச்சதை யாருக்காவது செலவு பண்ணான்னு சொல்ல முடியுமா? எம்ஜிஆர் இருந்தாரு, ஏழைக்கெல்லாம் வாரி கொடுத்தாரு, தன்னுடைய சொந்த பணத்தை அள்ளி கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு ஒருத்தர் இருக்காருன்னா 100 பைசா கொடுக்காதவர அவர் போய் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் உட்கார்ந்துருக்காருன்னு சொன்னா நீங்களாம் கொஞ்சம் யோசனை பண்ணிக்கலாருங்களா? நாங்க உங்களை ஏமாத்திட்டோமா? அதான் கேட்கணும், நேரம் கேட்கணுங்கிறதுக்காக தான் வந்தோம். இன்னைக்கு சில பேர் விசிலுக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க, அதனால கொஞ்சம் முடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஏன்டா போட்டோம், என் மகன் சொன்னான், என் பையன் சொன்னான், என் பேரன் சொன்னான், இப்படின்னு போட்டிருப்பீங்க. ஆனா போட்டா என்ன பிரயோஜனம்? அவர் இந்த நாட்டுக்கு என்ன செய்திருக்காரு? சீக்கிரத்துல அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் வந்துருவாரு, அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை, சீக்கிரம் வந்துருவாரு. எங்களுக்கு இது இப்பதான் போனதுல ஏமாத்துறீங்க, இனிமே ஏமாத்தாம வருகிற காலத்திலாவது எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் தர வேண்டும் தர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கின்ற வகையிலே வருகின்றது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.